ஒரு நல்ல நாள் திருநாள் வந்தால் வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்கு. ஒத்தையில் கிடந்து ஒரு மனுஷன் எவ்வளோ வேலையை தான் செய்வா. இந்த மாமியா கைவி ஊர் ஃபுல்லாக கதை பேசிட்டு திரிஞ்சிட்டு வரதுக்கே நேரம் சரியாக போகுது. இதில் வீட்டில் வந்து அது இல்லை இது இல்லைன்னு என்னையே குறை சொல்லிட்டு கிடக்கு. என்னத்தை பண்ணுறது? இந்த பூவை கட்ட இந்த வீட்டில் ஆள் இல்லை. எல்லா வேலையும் நம்ம செஞ்சாதான் உண்டு. புஷ்பாக்கா, என்ன தனியா பேசிட்டு இருக்க? வாட்சின பண்ணு. நானும் இவ்வளோ நேரம் ஆச்சே இன்னும் ஒன்று ஆளையே காணமேன்னு பார்த்தேன். நீயே வந்துட்டேன். இந்தாங்க, எங்க மரத்துல தேங்காய் அறுத்தோம். சரி, அதான் உங்களுக்கு 2 இளநியை கொடுத்துட்டு போலான்னு எடுத்துட்டு வந்தேன். நீ ஒருத்தி தாண்டி ஏதாவது கொடுக்கறதுக்கு வர. மற்றவ எல்லாம் என்கிட்ட ஏதாச்சும் இடத்த வாங்கிட்டு பார்த்து தான் இந்த வீட்டு பக்கம் வராளுங்க. அது என்னவோ தெரியல. புஷ்பாக்கா எல்லாத்தையும் இலவசமாக கொடுப்பான்னு நினச்சிட்டாலுங்களோ என்னவோ. அதுவும் இந்த 4 முடி இருக்கா பாரு, ஏதாவது ஒன்று இதை கொடு அதை கொடு இதை கொடு அதை கொடு தூங்கி எழுந்ததுலேருந்து தூங்குன வரைக்கும் வந்துட்டே இருப்பா. இந்த 4 முடிக்கு இதே தான்க்கா வேலை. எங்கிட்ட மட்டும் என்ன சும்மாவா இருக்கு? என்கிட்ட இதே வேலை தான். இதை கொடு அதை கொடுன்னு வீட்டு பக்கம் காலு தேயிற அளவுக்கு நடக்குது. என்னம்மா பண்றது? அவ கேட்டே பழகிட்டா, நம்ம கொடுத்தே பழகிட்டோம். அவ்வளோதான், போற வரைக்கும் போகட்டும். என்ன பண்ண 4 முடி வந்துட்டா. என்ன இது? புஷ்பாக்கா வீட்டில் நிறைய பலகாரம்லாம் சுட்டு வச்சிருக்கு போல இருக்கு. தொலைவாய்ந்து பார்க்குறப்ப பல பண்டை இருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு முழுக்க இங்கே உட்காந்து பாடு பேசியே தின்னுட்டு போயிட வேண்டியதான். என்ன 4 முடி, என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை சின்னு, சும்மா புஷ்பாக்காவை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? நான் ஒன்னும் பாடு பேசலாம் வரல. இந்த இளநீரை புஷ்பாக்காக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். உன்ன மாதிரி நினைச்சிட்டியா என்ன? கொஞ்சமாச்சும் வயசுக்காச்சும் மரியாதை கொடுக்குறியா பாரு. வந்த உடனே அப்படியே ஆரம்பிச்சிடுறா. ஏதோ உன் வீட்டில் வந்து நான் உட்காந்துட்டுங்கிற மாதிரி. வசந்தி, இந்த குலாப் ஜாமுன் சாப்பிடுமா? எனக்கு ஒன்றும் வேணாங்க்கா. நான் ஏதோ திங்கிறதுக்காகவே உங்கள் வீட்டுக்கு வரா மாதிரியே இந்த சின்ன பேசுகிறா. எனக்கு திங்கிற பொருளாக ஒன்றும் வேணாங்க்கா. இனிமேல் இதை கூட அது கூடன்னு கேட்டேன்னா சிறப்பு கொண்டாடிங்க. அப்ப இரு புஷ்பாக்கா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எப்படியும் இந்த 4 முடி கேட்காம போக மாட்டா. அவசரத்துக்கு உதவும். இனிமே இது கூட அது கூட எவகிட்டையும் கேட்கக்கூடாது. என்ன அசிங்கப்படுத்துறாளுங்க இவளுங்க. பா புஷ்பா. ஐயோ, என்ன இது என் மாமியா குரல கேக்குது? புஷ்பாக்கா, என் மாமியா வந்தா நான் இங்க இருக்குன்னு சொல்லாத. நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். சரி வசந்தி, நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்க போ. அத்தை உள்ளதா இருக்க, வாங்க. சின்ன எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துக்கலாம். அதுக்காக என் மாமியார் கேவிக்கிட்ட எல்லாம் போட்டு கொடுத்துறாத. போட்டு கொடுக்கறதுக்கு நான் என்ன 4 முடியா என்ன? நான் போட்டு கொடுக்க மாட்டேன், போங்க. அம்மா எம்மா வாய் வச்சிருக்கா இவ. எப்படிதான் இவ மாமியார் இவளை சமாளிக்கிறாங்களோ தெரியல. ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேசாம இருக்க மாட்டேங்கிறா. என்ன வாய் இவளுக்கு. ஆஹா, இப்படி எல்லாம் பேசி இந்த 4 முடி மாதிரி நீ பேர் வாங்கிக்கலாம்னு ஆசைப்படுறியோ? முடியாது, ஒரு காலமும் முடியாது. என்னைக்குமே நான் தான் பேசுவேன், நீங்களாம் கேட்கணும். இப்போ உள்ள போறியா? உன் மாமியார் கிட்ட போட்டு கொடுக்குவா 4 முடி? என்ன இது? எதிர்கட்சி ஆளு நம்ம கட்சிக்குள்ள வராங்க. ஏதோ கிளவி உழவு பார்க்கதான் வருது. இதுங்கிட்ட கொஞ்சம் உஷாரா பேசணும். எக்கு தப்பா வாய விட்டோம் சில தாய்கிட்ட போய் போட்டு கொடுத்து குடும்பத்துக்குள்ள குண்டு வச்சிருவா. என்ன புஷ்பா, வீட்ல இருக்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு போல இருக்கு. காலையில காக்காவை கூப்பிட்டு வடையும் சோறுமா வச்சிட்டு இருந்த. ஆமாக்கா, வீட்ல இருக்க எல்லா வேலையும் காலையிலே முடிச்சிட்டேன். அமாவாசை இல்ல, அதான் என் மாமனாருக்கு வடையை சுட்டு வச்சேன். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு புஷ்பா. நீ கொண்டியா வீட்டு வேலை மொத்தத்தையும் தலைமை